My dearly beloved church members, friends and relatives, my Christian co-workers in all the parts of the world, I greet you all in the wonderful name of our Lord and Savior Jesus Christ. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சபை விசுவாசிகளே, நண்பர்களே, உறவினர்களே, இந்தியாவிலும் மற்றும் வெளிநாட்டிலும் உள்ள யாவருக்கும் அருமை ரட்சகரும் மீட்பருமாகிய அதிசய நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். We Christian workers, many times we are caring about big things in our work, but we take less importance to smaller things which we are supposed to do. ஊழியக்காரர்களாகி நாங்கள் எப்பொழுதும் பெரிய பெரிய காரியங்களை யோசித்து செயல்படுவது வழக்கமான ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த நாளிலே சிறிய காரியங்களை, சிறுமைப்பட்டிருக்கிற சிறிய காரியங்களை குறித்து உங்களிடத்தில் நான் பேச ஆசைப்படுகிறேன். We should equally take responsibility for doing smaller things like doing bigger things. இந்த நாளிலே ஒரு பெரிய ஒரு விஷயத்திற்கு எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போல் இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் முக்கியத்துவமாக சிறிய காரியங்களுக்கும் அந்த பெரிய காரியத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த நாளிலே எப்படி கொடுக்க போகிறோம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். We should give equal importance for doing smaller things as well as doing bigger things. இந்த பெரிய காரியங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோமோ அதே போன்று சிறு சிறு காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து தான் பார்க்க போகிறோம். I would like to say from my experience, recently I met. சமீப காலத்தில் நான் சந்தித்த ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளில் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Very recently I had one bad experience. மிக சமீப காலத்தில் ஒரு தவறான ஒரு அனுபவத்தை நான் சந்தித்தேன். That is, I was supposed to go to a marriage in the morning time by 10 o'clock to another church. But I thought of myself, without referring my diary, I thought of myself, the marriage would be in the evening 6 o'clock. அது என்னவென்று சொன்னால், வேறொரு திருச்சபையில் நடக்கவிருந்த ஒரு திருமணம் 10 மணிக்கு. ஆனால் நான் தவறுதலாக நான் நினைத்து கொண்டேன் அது மாலை 6 மணிக்கு என்று. So me and my wife casually took everything and we went to our church from my house about 10 o'clock. அதாவது நான் என்னுடைய வீட்டிலிருந்து திருச்சபைக்கு வழக்கம் போல் நாங்கள் வருவது போல் 10 மணிக்கு நாங்கள் கிளம்பி நானும் என்னுடைய மனைவியும் சபைக்கு வந்தோம். I am staying in my son's house. Every day I used to start from my son's house to the church by 10 a.m. ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய மகனுடைய இல்லத்தில் தங்கியிருப்பதினாலே 10 மணிலிருந்து 10:15 காலை 10 மணிலிருந்து 10:15 மணிக்கு வருவது வழக்கமான ஒரு காரியம். But the marriage time is 10 o'clock. ஆனால் நான் போக வேண்டியிருந்த அந்த திருமணத்தினுடைய நேரம் காலை 10 மணி தான். So we casually, without taking bath, nothing was done in the morning time. So I came to the church and a phone bell was ringing. அப்படி வழக்கம் போல் நான் வந்து குளிக்காமல் வழக்கம் போல் நான் செய்யக்கூடிய அந்த காரியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது என்னுடைய ஃபோன் ஒலிக்கிறது. I received the phone from the other side
a lady was speaking to me, Pastor, all the people are waiting for you. அந்த ஒலித்து கொண்டிருந்த அந்த ஃபோனை எடுத்து நான் பேசும்பொழுது அந்த ஃபோனில் அந்த பக்கத்திலிருந்து ஒரு சகோதரி பேசுகிறார்கள், பாஸ்டர், திருமணத்திற்கு எல்லாரும் வந்து விட்டார்கள், உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். I replied to her, what marriage? I don't know anything about the marriage in the morning time. I was really shocked. நான் அந்த சகோதரி சொன்ன அந்த செய்தியை கேட்டு ஒரு நிமிடம் அதிர்ந்து போனேன். என்ன திருமணம், காலையில் 10 மணிக்கு எந்த திருமணமும் எனக்கு ஞாபகத்தில் இல்லையே என்று சொன்னேன். Then I clarified with my wife, asking her, the marriage for our church believer is only in the evening. Am I right? நான் அதை குறித்து என்னுடைய மனைவியின் இடத்துல விசாரிக்கும் பொழுது, நம்முடைய சபையிலிருந்து ஒரு சபை விசுவாசிக்கு நடக்கவிருக்கிற திருமணம் இன்றைக்கு காலையில் 10 மணிக்கா என்று நான் கேட்டேன். My wife said, not today morning 10 o'clock, it is evening 6 o'clock. என்னுடைய மனைவியின் இடத்துல அதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். அந்த திருமணம் இன்றைக்கு காலையில் 10 மணிக்கு அல்ல, மாலை 6 மணிக்கு தான் என்று அவர்களும் சொன்னார்கள். Then the lady from the other side of the phone told me, Pastor, that particular marriage is going to be held 10 o'clock in this particular church, and all the people have come, everybody is waiting for you. அந்த ஃபோனில் பேசிக்கொண்டிருக்கிற அந்த சகோதரி என்னிடத்தில் சொன்னார்கள், பாஸ்டர், இந்த திருமணம் நடக்க வேண்டிய நேரம் இன்று காலை 10 மணிக்கு தான், எல்லாரும் வந்து அமர்ந்து விட்டார்கள், நீங்கள் தான் வர வேண்டும், உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். Then I thought of myself that I can cancel the meeting, going to the marriage. I can say like that. I was thinking like that. நான் நினைச்சேன், இந்த ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடலாம் என்று சொல்லி எனக்குள்ளே நான் நினச்சி கொண்டிருந்தேன். But the senior pastor of that church called me and said, I am also waiting for you. Unless you come, the ceremony will not be started. நான் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கும் போது அந்த திருச்சபையின் மூத்த போதகர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பாஸ்டர், நானும் உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் வர வேண்டும், நீங்கள் வரவில்லை என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவாக இருக்காது என்று என்னிடத்தில் சொன்னார். Then suddenly me and my wife changed the dress, took an auto rickshaw and ran to the church. உடனடியாக நானும் என் மனைவியும் உடை மாற்றிக்கொண்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷா எடுத்துக்கொண்டு அந்த திருமணம் நடக்கவிருந்த அந்த திருச்சபையை நோக்கி விரைந்தோம். We reached to the church, everybody was waiting for us and we participated and blessed the couple. நாங்கள் அந்த திருமணம் நடக்கவிருந்த திருச்சபையை அடைந்த உடனே நாங்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டு அந்த மண பிள்ளைகளை ஆசீர்வதித்தோம். Then I started thinking myself, what a fool I am. I have forgotten a small thing of preparing my diary to note the marriage date and time. This caused a big problem to me. நான் அதனை பின்னர் யோசித்தேன், இந்த ஒரு சிறு விஷயத்தை கூட நான் முட்டாள்தனமாக இருந்து விட்டேனே, மறந்து விட்டேனே. ஒரு டைரியில் அந்த திருமணத்தையும் நேரத்தையும் நாளையும் எழுதி வைத்திருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு மிக தொந்தரவை, அதாவது பிரச்சனையை சந்தித்திருக்க நேரிடாதே என்பதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்தேன். My dear friends, many of us are also doing the same thing in our lives, only taking care of big things, forgetting about small things. எனக்கன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறோம். பெரிய பெரிய காரியங்களைத்தான் நாம் மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர சிறு சிறு நிகழ்ச்சிகளை, காரியங்களை நாம் முக்கியத்துவம் கொடுக்க, நினைக்க, அதை செயல்படுத்த மறந்து விடுகிறோம். But Bible is telling about how important the small things are. ஆனால் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஒவ்வொரு சிறு காரியமும் எவ்வளவு
முக்கியமானது, மேன்மையானது என்பதை வலியுறுத்துகிறது. Today, I would like to bring certain Bible verses to your knowledge to think how small things are important in our life. இன்றைக்கு நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு என்ன ஒரு செய்தியை கொண்டு வரப்போகிறேன் என்று சொன்னால், ஒரு சிறு காரியத்திற்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை வேதாகம் நமக்கு வலியுறுத்துகிறது என்பதை குறித்து சொல்ல போகிறேன். Bible says small things are very much useful to solve big problems. வேதம் சொல்கிறது ஒரு சிறு காரியமானது, ஒரு சிறிய காரியம் எவ்வளோ பெரிய பிரச்சனையை கூட தீர்வு காண முடிகிறது என்பதை குறித்து சொல்கிறது. There was a big giant named Goliath. அங்கே ஒரு பெரிய ஒரு மனிதன் கோலியாத் என்பவனை குறித்து நாம் பார்க்கிறோம். And he was shouting against the Israel people. He is a Philistine. அவன் ஒரு பெலிஸ்தேனாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். He was challenging that my God is a great God. அவன் சவால் விடுகிறான் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே, எங்கள் தேவர்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்கிறான். Nobody was willing to go against him and kill him. இப்படி அவன் சவால் விடுகையில் அவனுக்கு விரோதமாக அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை முறியடிக்கவோ கொலை செய்யவோ ஒருவராலும் முடியவில்லை. But God used a small boy by name David. ஆனால் தேவன் ஒரு சிறு பையனை தெரிந்து கொள்கிறார் அவனை முறியடிப்பதற்காக. அவன் பெயர் தாவீது. One side there was a big giant named Goliath. The other side there is a small boy by name David. ஒரு பக்கம் பார்க்கிறோம், மகா பலசாலியான கோலியாத் இருக்கிறான். இன்னொரு புறத்தில் நாம் பார்க்கும்போது சிறிய ஒரு பையனாகிய தாவீது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். And the army people gave all the armors of God to David to wear it along with military uniforms, but he threw away everything. இந்த சூழ்நிலையிலே தாவீதுக்கு அங்கே இருக்கிற வீரர்கள், படை வீரர்கள் எல்லாம் அந்த யுத்தத்துக்கு போகக்கூடிய அந்த ஆடைகள், அந்த மார்க்கவசங்கள் போன்ற அந்த யுத்தத்திற்குரிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, இதை அணிந்து கொண்டு நீ போ என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் அவனோ அவை எல்லாவற்றையும் முறிந்து போட்டுவிட்டு அவன் யுத்தத்துக்கு ஆயத்தமாக நிற்கிறான். David was standing in front of Goliath. தாவீது கோலியாத்துக்கு முன்பாக இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறான். A small boy அவன் ஒரு சிறுவனாக இருக்கிறான். against a big giant. மிகப்பெரிய ஒரு வீரன் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறான். God used this small boy to kill the big giant. மிகப்பெரிய வீரனாகிய அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு இந்த சிறு பையனாகிய தாவீதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். This small boy did not take sword or any other armors for him to kill. He selected only few smooth stones from the stream. ஆனால் அந்த மிகப்பெரிய பலசாலியாகிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு இந்த தாவீது ஒரு பட்டயத்தையோ பெரிய பெரிய சுத்திகளையோ வேறு எந்த ஆயுதத்தையோ அவன் பயன்படுத்தவில்லை. அதற்கு பதிலாக கூழாங்கற்களை 5 கூழாங்கற்களை தெரிந்து கொள்கிறான். These 5 smooth stones from the stream is referring 5-fold ministries in the church. அந்த 5 கூழாங்கற்களை அவன் தெரிந்து கொண்டதற்கு 5 விதமான ஊழியங்களை நிறுவுவதற்கு ஒரு முகாந்திரமாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. What happened? David took one stone and threw it away. It went to the forehead of the Goliath and
the great Goliath fell down. தாவீது சிறு பையனாகிய அந்த தாவீது 5 கற்களை தெரிந்து கொண்டு அதில் ஒரு கல்லை எடுத்து அவன் ஓங்கி வீசி அடிக்கும் பொழுது எதிரே நிற்கிற பலசாலியாகிய கோலியாத்தின் நெத்தியிலே போய் பட்டது. அதனாலே அவன் விழுந்து மாண்டு செத்து போகிறான். How God is using a small boy with small stone to kill a big giant. பாருங்கள், தேவன் ஒரு சிறு பையனை ஒரு சிறு கல் மூலமாக மிகப்பெரிய பலசாலியாகிய கோலியாத்தையே வீழ்த்தினார். There is another beautiful incident happened in Luke chapter 9 verse 16. இன்னொரு சம்பவத்தை லூக்கா 9வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். There was a big crowd of 5,000 men gathered in the mountain. அங்கே ஒரு மலை பகுதிகளிலே 5000 ஆடவர்கள், 5000 ஆண்கள் மற்றும் ஸ்திரீகள், குழந்தைகள் கூடியிருக்கிற ஒரு இடத்திலே they were searching food here and there. பெரிய திரளான அந்த ஜனங்கள் கூடியிருக்கிற அந்த இடத்திலே அவர்களுக்கு உணவு எங்கே கிடைக்கும், இங்கேயும் அங்கேயுமாக அவர்கள் அலைந்து தேடிக்கொண்டிருக்கிற சூழல் உண்டாகிறது. One of the disciples came and reported to Jesus that here is a boy having 5 loaves of bread and some fishes. அவர் இயேசுவினுடைய சீஷர்களில் ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 அப்பங்களும் சில மீன்களும் உண்டு என்பதை தெரிவிக்கிறான். 2 fishes. 2 மீன்கள் என்று சொல்லுகிறது. My dearly beloved brothers, how God is satisfying multitude of people with 5 loaves of bread and 2 fishes. எனக்கு அன்பான சகோதரர்களே, இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் இத்தனை திரளான ஜனங்கள் கூடியிருக்கிற அந்த நேரத்திலே அவர்களிடத்தில் இருக்கிற அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அங்கே கூடியிருக்கிற அத்தனை பேரும் சாப்பிட்டு திருப்தியடை செய்தார் என்பதுதான் ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. It is really a great miracle Jesus did, that he blessed the 5 loaves and 2 fishes and asked his disciples to distribute among themselves. பாருங்கள், அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசு எடுத்து அதை ஆசீர்வதித்து தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்து, போய் பந்தி விசாரியுங்கள், அதை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்கிறார். எத்தனை பெரிய ஒரு அதிசயமான ஒரு காரியம் பாருங்கள் இது. And Bible also tells there were 12 baskets were left over. அதில் ஆச்சரியமான காரியம் என்னவென்று சொன்னால், அத்தனை திரளான ஜனங்களும் சாப்பிட்டு 12 கூடை நிறைய அவர்கள் எடுத்தார்கள். That's a great thing that we can learn from the Bible. இது ஒரு மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. இது நாம் வேதத்திலிருந்து நன்கு கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. Many times we are thinking that what can we do for next month, because I have maybe 5 kilos of rice and little dal for my family. ஒருவேளை நீங்கள் இப்படி யோசிக்கலாம், ஐயோ அடுத்த மாதத்துக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியவில்லையே, 5 கிலோ அரிசியும் கொஞ்சம் பருப்பு தானே இருக்கிறது, எப்படி நம்ம குடும்பத்தை சமாளிக்க போகிறோம் என்று நீங்கள் பெரிதாக யோசித்துக் கொண்டிருக்கலாம். Me and my wife used to pray every time when we purchase some food materials for our family. We keep everything together and pray so that it will last for a long time. நானும் என் மனைவியும் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய குடும்பத்திற்கு உணவுப் பொருட்களை நாங்கள் கடைகளிலிருந்து மளிகை பொருட்களை வாங்குகிறோமோ அப்பொழுதெல்லாம் அதை ஒன்றாக வைத்து அதை நாங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது வழக்கம். Usually for other people it will come only for 30 days. Because we pray, it will come for 40 days. பொதுவாக எல்லாருக்கும் 30 நாட்களுக்கு அவர்கள் வாங்குகிற பொருட்கள் வரும் என்று சொன்னால், நாங்கள் ஜெபித்து அதை பயன்படுத்துகிறதுனால அது எங்களுக்கு 40 நாட்களுக்கு அது எங்களுக்கு வரும். That's a great miracle in our life. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே.
5 loaves of bread and 2 fishes, God blessed and gave to the people. It satisfied 5,000 men and women and children. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு தேவன் ஆசீர்வதித்து அங்கே கூடியிருந்த 5,000 ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். Another incident from the Bible is in Matthew chapter 17 verse 20, Jesus said like this. இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 17:20 வசனங்களிலே பார்க்கும்போது வேறு ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். If you have as small as a mustard seed, your faith, you can say to this mountain, move from here to there, and it will move. கடுகு அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த மலையை பார்த்து அப்பாலே பெயர்ந்து போ என்று நீங்கள் சொல்லக்கூடுமானால் அது அப்படியே ஆகும் என்று அந்த வேத வசனம் நமக்கு சொல்கிறது. One day a Sunday school teacher in a foreign country was teaching this Bible verse to the children. ஒரு வெளிநாட்டு ஒரு பெண்மணி வெளிநாட்டு சிறுவர்களுக்கு அவர்கள் இந்த வேத பாடத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். If you have a small like mustard seed, if your faith, if you say the mountain go, the mountain will go. உங்களுக்கு சிறு விசுவாசம், அதாவது கடுகு அளவுக்கு விசுவாசம் உங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இந்த மலையை பார்த்து அப்பாலை போ என்று சொல்வீர்களானால் அது அப்படி ஆகும் என்று அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார்கள். One boy from the Sunday school group looked through a window and saw a big mountain. அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது அந்த கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் தற்செயலாக அவன் அங்கே அந்த ஜன்னல் புறமாக ஒரு மலை இருக்கிறதை அவன் காண்கிறான். He asked the teacher, will it be possible that this mountain will go away from this place if we pray? இந்த மலை இங்கிருந்து போக வேண்டும் என்று சொல்லி நமக்கு விசுவாசம் இருந்தால் போக வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம், போகுமா? The teacher was in a great difficult situation. பாடம் நடத்தி கொண்டிருந்த அந்த ஆசிரியருக்கு அது ஒரு கடினமான ஒரு தருணமாக இருந்தது. The teacher said somehow she managed herself and said to the boy, yes, it will go. எப்படியோ அந்த ஆசிரியர் அந்த மாணவனிடத்தில் சமாளித்து விட்டார், நிச்சயமாகவே போகும் என்று அவர் சொன்னார். Then the boy asked the teacher, let us all pray so that the mountain will go. அப்போது அந்த சிறுவன் தொடர்ந்து அவன் ஆசிரியரிடத்தில் கேட்டான், அப்படியானால் நாம் எல்லாரும் ஒருமித்து ஜெபிப்போம், இந்த மலை இங்கிருந்து போகிறதா பார்ப்போம் என்று சொன்னான். All were praying. எல்லாரும் ஜெபித்தார்கள். Then they went to their own houses. ஜெபித்து விட்டு அவர்கள் அவர் வீட்டுக்கு போய்விட்டார்கள். Next Sunday came. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மீண்டுமாக அவர்கள் அங்கே வந்து கூடினார்கள். The teacher and the children, they were gathering in the same place for Sunday school classes. அதே போல் வழக்கம் போல் அவர்கள் அந்த ஞாயிற்றுக்கிழமை பள்ளிக்கு பாடத்திற்கு அவர்கள் வந்து அங்கே அமர்ந்தார்கள். And the boy looked through the window and asked the teacher, can I check whether the mountain is going away? அப்போது அந்த சிறுவன் மீண்டுமாக அந்த ஆசிரியரிடத்தில் கேட்டான், டீச்சர், இந்த மலை இங்கே இருக்கிறதா இப்போது என்று நான் பார்க்கட்டுமா என்று கேட்டான். And the boy was looking and the mountain was there. அவன் அந்த மலையை அங்கே உற்று நோக்கும் பொழுது அந்த மலை அங்கே தான் இருந்தது. He was asking the teacher, why it is not going? அப்போ மீண்டுமாய் அவன் அந்த டீச்சர் இடத்துல கேட்டான், ஏன் இந்த மலை இங்கிருந்து நகர்ந்து போகவில்லை என்று கேட்கிறான். The teacher said, let us pray sincerely, wholeheartedly. அப்பொழுது அந்த டீச்சர் சொன்னார்கள், நாம் முழு மனதோடும்
விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். They prayed sincerely and wholeheartedly and left the meeting. மீண்டுமாக அவர்கள் எல்லாரும் உண்மையாகவும் முழு மனதோடு கூட அவர்கள் ஜெபித்து விட்டு மீண்டுமாக அவர்கள் கடந்து தங்களுடைய வீட்டுக்கு போய்விட்டார்கள். Next Sunday came, all were gathered in the same place. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது, எல்லாரும் மீண்டுமாக கூடினார்கள். And the boy was looking through the window. அந்த சிறுவன் மீண்டுமாக அந்த ஜன்னல் வழியாக அந்த மலையை அவன் பார்க்க வேண்டும் என்று பார்த்தான். And he found that half of the mountain have gone away. அங்கே பார்த்தால் பாதி மலை காணவில்லை, போய்விட்டது. பாதி மலை மாத்திரம் அங்கே இருந்தது. He asked how it happened. அவன் மீண்டுமாக கேட்டான், டீச்சர் இது எப்படி நடந்தது, என்ன எனக்கு புரியவில்லை என்றான். Then the teacher inquired the local government body and found that half of the mountain was bombarded by the atom bomb or something like that, small bombs, and to make a road to the other town, from this town to the other town. அந்த சிறுவன் கேட்ட கேள்விக்கு ஆசிரியர் அங்கிருந்த அதிகாரிகளை, அரசாங்க அதிகாரிகளை விசாரித்து பதில் கூற வேண்டும் என்று சொல்லி விசாரித்த போது அதற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள், இந்த பாதி மலை எங்கே போனது என்று சொன்னால், இதை நாங்கள் சிறு வெடி வைத்து தகர்த்து அங்கிருக்கிற சாலை அமைப்பதற்கு, சாலை ரோடு போடுவதற்கு அதை அந்த கற்களை, அந்த மலையினுடைய உதிரி பாகமாக உடைந்த கற்களை பயன்படுத்தி விட்டோம் என்று சொன்னார்கள். Before it was broken into pieces, the bus and vehicle used to go around the mountain more than 200 kilometers and go to the other town. அதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த ஒரு பகுதியிலிருந்து அடுத்த பகுதிக்கு போக வேண்டும் என்று சொன்னால் 200 கிலோமீட்டர் சுற்றி கொண்டு அவர்கள் போக வேண்டிய ஒரு சிரமம் இருந்தது. But now they can go straight away. ஆனால் இப்பொழுது அந்த பாதி மலையை அவர்கள் தகர்த்ததினாலே நேராக அவர்கள் எளிதாக அந்த போக வேண்டிய இடத்துக்கு போக முடிகிறது. And the worker in the mountain also, the chief engineer told that the rest of the mountain will also be broken in due time. அப்பொழுது அந்த மலையிலே வேலை செய்து கொண்டிருந்த அந்த வல்லுநர்கள், இன்ஜினியர்ஸ் சொன்னார்கள், மீதம் இருக்கக்கூடிய அந்த பாதி மலை கூட வெகு விரைவில் நாங்கள் அதை தகர்க்க போகிறோம், வேறு காரியங்களுக்கு பயன்படுத்துவதற்கு என்று சொன்னார்கள். Hallelujah. Hallelujah. How far it is joyful for us to know this real happening, that God was listening to the faith, the prayers of a small boy. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் எத்தனை ஒரு உண்மையான ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அந்த சிறு பையனுடைய விசுவாசத்தையும் அவர்கள் கூடி ஜெபித்ததினுடைய இந்த ஜெப முக்கியத்துவத்தையும் அறிந்து கர்த்தர் அற்புதமான காரியங்களை அங்கே நிகழ்த்தினார். Hallelujah. Hallelujah. The same thing will happen in your life also. இதே போன்ற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடக்க நேரிடும். My dear friends, do not worry about anything because God will change the situation. எனக்கு அன்பான நண்பர்களே, நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், கலங்கிக் கொண்டிருக்காதீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் எளிமையாக செய்ய அவரால் கூடும். Another incident in the Bible is 1 Kings chapter 18 verse 44. A handful of cloud is making a big rain. பாருங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 44வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு கையளவு மேகம் மிகப்பெரிய ஒரு மழையை கொண்டு வருகிறது என்பதை குறித்து விளக்குகிறது. For a big rain, we need not have big clouds. Only a handful is enough. ஒரு மிகப்பெரிய ஒரு மழை வருவதற்கு ஒரு உள்ளங்கையளவு மேகம்
மிகப்பெரிய மழை சொரிந்தது என்று பார்க்கிறோம். The Bible scholars used to say like this. வேத வல்லுநர்கள் இப்படியாக அதை நமக்கு விளக்குகிறார்கள். One man, ஒரு மனிதன், 12 disciples, 12 சீஷர்கள் change the whole world. முழு உலகத்தையுமே மாற்ற முடியும். Can you imagine today? இன்றைக்கு உங்களால் அதை யூகித்து பார்க்க முடிகிறதா? What a great surprise. எத்தனை பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம் அது. A handful of cloud, ஒரு கையளவு மேகம்தான் with rain. மிகப்பெரிய ஒரு மழையை கொண்டு வருகிறது. One man, ஒரு மனிதன், 12 disciples, 12 சீஷர்கள் change the whole world. முழு உலகத்தை மாற்ற கூடும். Jesus is a great leader, also is a great miracle doer. இயேசு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கினார். Hallelujah. அல்லேலூயா. Today, Christianity is not so powerful because we have less leaders. இன்றைக்கு கிறிஸ்தவம் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக திகழாமல் இருப்பதற்கு காரணங்கள் என்னவென்று சொன்னீர்கள் என்று சொன்னால், நமக்கு மிகப்பெரிய தலைவர்கள் இல்லை. That is an important thing. Discipleship is not there in our ministry. அதுதான் ஒரு முக்கியமான காரியம். சீஷத்துவம், சீஷர்கள் அங்கே காணப்படவில்லை. Hallelujah. அல்லேலூயா. Another important thing is about our tongue, which is a small instrument in our body. இன்னொரு சம்பவம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நாவு அது எவ்வளவு பெரிய காரியத்தை செய்கிறது என்று பார்க்க போகிறோம். James 3:5 says, "It is a very tongue is a small part of the body, but it makes great force." யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய நாவானது சிறிய அவயமாக இருந்தும் அது பெரிய காரியங்களை செய்கிறது, பேசுகிறது, அதனுடைய விளைவுகள் பெரிதாக இருக்கிறது என்பதை குறித்து சொல்கிறது. We can use our small tongue for good thing as well as for bad thing. நம்முடைய நாவை நாம் பயன்படுத்துகிறோம், அதிலிருந்து நல்ல காரியங்களும் பேசுகிறோம், நன்மையான காரியங்களையும் பேசுகிறோம், தீய காரியங்களை குறித்தும் நம்முடைய நாவானது பேசுகிறது. Bible is comparing our tongue with a fire, a small fire destroying the whole forest. வேதாகமம் நம்முடைய நாவை நெருப்புக்கு ஒப்பிடுகிறது. ஒரு சிறு நெருப்பானது ஒரு மிகப்பெரிய காட்டையை கொளுத்தி விடுகிறது என்று அது சுட்டி காட்டுகிறது. One young man was very sad in his life. ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து காணப்பட்டான். He was riding his horse, wandering here and there in the forest, decided to commit suicide. ஒரு தருணத்திலே அவன் தன்னுடைய குதிரையின் மேல் இங்கும் அங்குமாக காட்டிலே அவன் வலம் வந்து கொண்டிருந்தான், உலாவி கொண்டிருந்தான். ஆனால் அவன் முடிவில் அவன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் தீர்மானித்திருந்தான். Nobody is taking care of me. Why should I live? I am going to die, he said. அவன் சொன்னான், இந்த உலகத்தில் என்னை யாருமே கண்டு கொள்ளவில்லை, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, நான் ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், அதனால் நான் மறிக்கப் போகிறேன், நான் என்னையே நான் மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்று முடிவு செய்தான். By that time he met a pastor on the way. இந்த சூழ்நிலையிலே அந்த வழியிலே வந்த ஒரு போதகரை அவன் சந்தித்தான். The pastor said, "Don't commit yourself, commit suicide. God is with you and he is going to make you as a big man." அந்த வாலிபனை பார்த்த அந்த போதகர் சொன்னார், உனக்கு ஒன்றும் செய்து கொள்ளாதே, கெடுதி ஒன்றும் பண்ணிக்கொள்ளாதே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், கர்த்தர் உன்னை ஒரு மிகப்பெரிய மனிதனாக மாற்றப் போகிறார் என்று அவனை ஆறுதல் படுத்தி அவனை இடத்துல பேசினார். Then he took him along with him and he started sharing the gospel. Finally, after many years, he became a big pastor. அப்படி அந்த போதகர் அவனிடத்தில் பேசிக்கொண்டே அவனை தன்னுடைய இடத்திற்கு அழைத்து கொண்டு போய்விட்டார். கடைசியில் சில வருடங்களுக்கு பின்பாக பார்க்கும் பொழுது அந்த தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று இருந்த அந்த வாலிபன் ஒரு பெரிய போதகராக மாறிவிட்டார்.
a small encouraging word made a decided to commit suicide man as a big pastor. பாருங்கள், ஒரு சிறிய ஒரு தேர்தலான ஒரு வார்த்தை தான் தேற்றி அவனுக்கு ஆறுதல் படுத்தி சொன்ன அந்த வார்த்தையானது, அதாவது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்திருந்த அந்த வாலிபன் அந்த போதகருடைய அறிவுறுத்தலினாலே, ஆறுதலான வார்த்தைகளினாலே ஒரு பெரிய போதகராக மாறக்கூடிய ஒரு சூழல் உண்டானது. பிரியமானவர்களே, that is the ministry of Barnabas, encouraging the young disciples. இதைத்தான் நாம் பார்த்தோம். பர்னபாஸுடைய ஊழியத்திலே பிறரை தேற்றி உற்சாகப்படுத்தி பலப்படுத்துகிறதான ஒரு காரியம். When the Jerusalem church did not accept Paul as an apostle, not even a Christian, Barnabas took him along with him and encouraged him. நாம் பார்த்தோம், வேதத்திலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலை எருசலேம் தேவாலயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் ஒரு அப்போஸ்தலன் என்றும் அவன் ஒரு தேவனுடைய ஊழியன் என்றும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலிலே பர்னபாஸ் தன்னுடனே கூட பாலை வைத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அவரை அநேக இடங்களுக்கு அழைத்து சென்று ஊழியத்திலே உற்சாகப்படுத்தி அவரை பலப்படுத்தி நடத்தினார், வழி நடத்தினார். Matthew chapter 25 verse 40 says, "What you have done to these little ones is treated as the same thing what you have done to me." மத்தேயு 25வது அதிகாரம் 40வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார். When I was 7 years old, my teacher taught me one story. நான் 7 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது என்னுடைய ஆசிரியர் ஒரு கதையை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள், கற்பித்தார்கள். That is from the book. அது புத்தகத்தில் இருந்த ஒரு கதையாக இருந்தது. It was a lesson for us. அது ஒரு பாடம் தான். The story is like this. ஆனால் அந்த பாடம் இது போன்ற கதையாக இருந்தது. In a forest there was a big lion and also a small mouse living there. அந்த கதை எதை குறித்தது என்று சொன்னால், ஒரு காடு இருந்தது, அந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்தது, அதன் அருகாமையிலே ஒரு சிறிய ஒரு எலியும் கூட வசித்து வந்தது. You know, the lion is the king of the forest. உங்களுக்கு தெரியும், சிங்கம் காட்டிற்கு ராஜாவாக இருக்கும். But mouse or a rat is very tiny creature, small thing. ஆனால் காட்டில் வசிக்கக்கூடிய ஜீவராசிகளில் இந்த எலியானது மிகவும் சிறிய ஒரு உயிரினம். One day, the forest king, the lion, was sleeping under a tree. ஒரு நாள் அந்த காட்டுக்கு ராஜாவாகிய அந்த சிங்கம் அங்கே ஒரு மரத்தின் அடியில் படுத்து கொண்டிருந்தது. The lion was snoring also, deep sleep. அது ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் குரட்டை விட்டு தன்னை மறந்து தூங்கி கொண்டிருந்தது. The mouse was playing here and there near the lion. அந்த சிங்கம் உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு அருகாமையிலேயே தைரியமாக அந்த எலியானது இங்கும் அங்கும் உலாத்தி விளையாடி கொண்டிருந்தது. And after some time, the mouse thought the lion is dead, so it is not troubling me. So the mouse started rolling over the body of the lion. ஒரு காலகட்டத்தில் இந்த எலி நினைத்தது, இந்த சிங்கம், காட்டுக்கு ராஜாவாகி இந்த சிங்கம் மரித்து போனது, அதனால தான் நமக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் இருக்கிறது என்று நினைத்து அது விளையாடி கொண்டிருந்த அந்த இடத்துல சிங்கத்தின் மேல் ஏறி விளையாடி அது தன்னை மறந்து விளையாடி கொண்டிருந்ததை விளையாடி கொண்டிருந்தது. Suddenly the lion woke up and got angry with the mouse, caught the mouse in the hand and said, "Oh small little creature, I want to kill you now because you played on my body." திடீரென்று அந்த உறங்கிக் கொண்டிருந்த அந்த சிங்கமானது எழுந்து கோபமடைந்து அந்த எலியை தன்னுடைய கையில் பிடித்து அதனிடத்தில் சொன்னது, "உன்னை நான் கொன்று விட போகிறேன் பார்,
நீ எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறாய் என்று அது கோபத்துடன் சொன்னது. But the mouse said very humbly, "Oh, the king of the forest, do not kill me, because I will be a great help in future sometimes." அப்பொழுது அந்த எலி சிங்கத்தின் இடத்துல சொன்னது, தலைவரே, என்னை கொன்று விடாதீர்கள், நான் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் உதவியாக இருப்பேன், என்னை வாழ விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டது. Then lion angrily said, "Go away from this place." அந்த நேரத்தில் சிங்கம் மிக கோபத்துடன் சொன்னது, இந்த இடத்தை விட்டு ஓடி போய்விடு என்று சொன்னது. Many days have gone. அநேக நாட்கள் சென்றது. One day the mouse came to the same place. ஒரு நாள் மீண்டுமாக எலி அதே இடத்திற்கு வந்தது. The lion was sleeping. மீண்டுமாக சிங்கம் அதே இடத்தில் உறங்கிக் கொண்டிருந்தது. Over the body of the lion, net was covered up. முழு அந்த சிங்கத்தினுடைய உடல்கள் மேலேயும் வலைகள் அங்கே சூழ்ந்திருந்தது. The lion told the mouse that a hunter has caught him with a net. அப்பொழுது அந்த வலைக்கு சூழந்திருந்த வலைக்குள் இருந்து சிங்கம் சொன்னது எலியினிடத்தில், ஒரு வேட்டைக்காரன் இந்த வலையில் என்னை பிடித்து விட்டான், நான் மரண தருவாயில் இருக்கிறேன் என்று எலியினிடத்தில் சொன்னது. He will come tomorrow and kill me. அவன் நாளைய தினத்தில் வந்து என்னை கொன்று விடப் போகிறான் என்று பயத்துடன் சொன்னது. He is going to bring many people to kill me. அவனோடு கூட அநேகர் வந்து என்னை கொலை செய்ய போகிறார்கள் என்று சொன்னது. Little mouse said, அந்த சிறு எலி சிங்கத்தினிடத்தில் சொன்னது, "Don't worry. கவலைப்படாதீங்க தலைவரே, I am here to help you." நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பேன். So the mouse started cutting with the teeth the whole net. அந்த எலி அந்த இடத்துல தொடங்கினது, அந்த முழு வலையும் தன்னுடைய பற்களினாலே கடித்தது. Next day the hunter came with people. அடுத்த நாள் அந்த வேட்டைக்காரன் அநேக ஜனங்களுடன் ஆட்களுடன் அங்கே அந்த இடத்துக்கு வந்தான். Believing that the lion is there. ஆனால் அவன் நினைத்து கொண்டு வந்தான், இந்த இடத்துல சிங்கம் அந்த வலைக்குள் போட்ட அந்த வலைக்குள் இருக்கும் என்று நம்பி வந்தான். But to a great surprise, the lion rose up and shouted at the hunter. அந்த நேரத்தில் அந்த சிங்கம் அப்படியே கர்ஜித்து கொண்டு அந்த வலையை விட்டு அதை எழும்பி அங்கே ஒரு ஆச்சரியத்தை அங்கே கொடுத்தது. See, the lion said to the hunter, "You man, my small friend, little mouse, helped me to escape myself." அந்த சிங்கம் அந்த வேட்டைக்காரனிடத்தில் சொன்னது, என்னுடைய சிறு நண்பனாகிய இந்த எலி இந்த வலையிலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு உதவியாக இருந்தது என்று சொன்னது. My dear friends, எனக்கு அன்பான நண்பர்களே, don't throw away even the small things. ஒரு சிறு காரியமாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற விஷயத்தை நீங்கள் வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். In Tamil there is a proverb. தமிழில் இப்படி ஒரு பழமொழி இருக்கிறது, சிறு துரும்பும் பல் குத்த உதவும். Even a tiny stick can be used as a toothpick. பாருங்கள், சிறு துரும்பானது பல் குத்த உதவியாக இருக்கிறது என்பது அதனுடைய பழமொழி விளக்கமாக இருக்கிறது. We can understand that how God used small things to complete to reach a big solution. பாருங்கள், இன்றைக்கு நம்ம பார்த்த அந்த வேத பகுதியில் தேவன் ஒரு சிறு காரியத்தை கொண்டு இத்தனை பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். You may think that I am a small pastor. வேலை நினைக்கலாம், நான் ஒரு சிறு போதகராக இருக்கிறேன் என்று. Poor man. ஒரு ஏழ்மையானவர் என்று, not educated, ஒரு கல்வி இல்லாதவர் என்று நீங்கள் நினைக்கலாம். But still God will use you. ஆனால் தேவன் நிச்சயமாக உங்களை பயன்படுத்துவார் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. Hallelujah. Hallelujah. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Amen. Heavenly Father, பரலோக பிதாவே, we praise you for this wonderful word of God. இந்த அருமையான செய்திக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். You are using even small things.
நீர் சிறு காரியங்களையும் பயன்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறீர். You are using smaller people also. சிறுவர்களை, சிறு மனிதர்களையும் நீர் பயன்படுத்துகிற ஒரு தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. How great is your grace. எத்தனை பெரிய ஒரு காரியமாக இருக்கிறதும் நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற கிருபையானது. Even though we are small people, நாங்கள் சிறுவர்களாக இருந்தாலும் we need not be disturbed. நாங்கள் எதை குறித்தும் நாங்கள் கலங்கிக் கொண்டிருக்காதபடிக்கு Help us to humble ourselves and believe that even small things can be used by God. இந்த நாளிலே நீர் எங்களை பெரிய ஒரு காரியங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீர் என்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசத்தையும் தந்திருக்கிறீர் கர்த்தாவே. In Jesus' name I pray. இயேசு நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இன்றும் என்றும் எந்நாளும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பிரசங்கம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறோம். மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் எண்களை நீங்கள் அணுகலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.